கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையிலேயும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாகிலே ஊழல் என்று அறிக்கை கொடுக்கிறது. என்ன நினைக்கிறாங்க? 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து விட்டால் டாஸ்மாகிலே 1000 கோடியை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மக்கள் ஏமாளிகள் அல்ல. இன்று ஒவ்வொரு இடத்திலேயும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் 2 விஷயங்களுக்காக தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும். இங்கு ஹிந்தி எதிர்ப்பு என்பது எழுபடாமல் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. ஒவ்வொரு பகுதியிலேயும் கிராமத்திலேயும் மக்கள் தங்களுடைய கையெழுத்தை போட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு லட்சக்கணக்கான பேர் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பாராத நிகழ்வு இது. 1000 கோடி ரூபாய் ஊழலுக்கு எதிராக கட்சியினுடைய போராட்டத்திற்கு இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக முன்வந்து ஆதரவு கொடுத்து போராட்ட களத்திலே நிற்கிறார்கள். இன்னும் 1 வருட காலம், 1 வருஷம் கூட இல்ல, இந்த 1 வருஷம் கூட இல்லாத அரசாங்கம் எப்படியாவது தமிழை சொல்லி தொகுதி மறுவரை என்று இல்லாத விஷயத்தை திசை திருப்பி ஏதாவது ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள். நிச்சயம் அது நடக்க போவதில்லை. 2023 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த தேசிய கல்வி கொள்கை என்பது இங்கு அமல்படுத்தப்படும் என்பதை அதை கண்மை காண்பதற்காக இங்கு நாம் கூடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பணி என்பது திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற